இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக இந்த புதிய வருடத்தில் பிரவேசித்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் அன்பின் புதிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த வருஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். மாத்திரமல்ல, நம்மை கொண்டு எதையோ ஆண்டவர் தமக்கு செய்யும்படி ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாளை கூட்டி தந்திருக்கிறார். ஆகினாலே விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு, அப்பா நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்று சொல்லி ஆண்டுடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போமானால் இந்த புதிய ஒரு இடத்துலையும் நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் நிறைவேறும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார் பிலிப்பியர் 2:2 என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, ஆண்டவரே புதிய வருடத்தை தந்திருக்கிறீர், புதிய நாளை தருகிறீர். இந்த நாளிலும் உம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்கக்கூடிய ஒரு மகனாய் ஒரு மகளாய் ஜெபிக்க எனக்கு கிருபைதாரும் என்று நாம் ஜெபிப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். இந்த நாளிலும் இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் இந்த 21வது வருஷத்திற்கு நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை தரும்போது நான் யோசிக்கிறேன், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாரே, அப்படியானால் என்ன ஒரு அனுபவம் இதில் இருக்கிறது? இன்றைக்கும் இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏன் ஆண்டவர் என்னுடைய விஷயத்தில் மட்டும், என் குடும்பத்தின் காரியத்தில் மட்டும், என் பிள்ளைகளுடைய காரியத்தில் மட்டும் தாமதமாக இருக்கிறார், பதில் சொல்லாமல் இருக்கிறார், அமைதலாக இருக்கிறார் என்கிற பல கேள்விகளோடு இந்த வார்த்தையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஒருவேளை கடந்த ஆண்டிலே ஆண்டவர் செவி கொடுக்கவில்லையே, ஆண்டவர் தாமதமாகிவிட்டாரே, ஆண்டவர் ஏன் தூரமாய் நிற்கிறவர்களை போல காண்பிக்கிறார் என்கிற பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் பதில் இல்லாத காரியங்கள் என்னென்ன எழுந்தீர்களோ, வேதாமத்தில் அநேக அனுபவங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 15:2 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஆபிரகாம் சொல்லும் பொழுது, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, அதே நிலையில் நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். யோசேப்பு ஆதியாகமம் 40:14 சொல்லும் பொழுது, இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும், ஒரு விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மகனாய் அவன் இருப்பதை பார்க்கிறோம். யோபு 14:14 நான் வாசிக்கும்போது, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று காத்திருந்தேன் சொல்லுகிறான். இதே போல் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இப்படி பல கேள்விகளோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இந்த ஆண்டிலே உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். என்னென்ன காரியங்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு செவி கொடுக்க போகிறார் என்பதை தான் வேகமாய் சில அனுபவங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது எசேக்கியேல் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. ஏன் இனி தாமதிப்பதில்லை? அப்படியானால் 2020 பல சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை தாமதமானது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே நிறைவேற்றப்படவில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா? அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி தாமதிப்பதில்லை. என் வார்த்தை உங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தை இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லி அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இதுவரைக்கும் அப்படி இருந்திருந்தாலும் இனி அது தாமதிப்பதில்லை. காரணம், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை எப்படி நடந்தே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட நினைத்தராத, எதிர்பார்த்தராத வித்தியாசமான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஒரு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஒரு மேன்மை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. இது எப்படி சாத்தியமாயிற்று? மூளை அறிவுக்கு அது தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். காரணம், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அந்த வார்த்தை வாக்குத்தத்தமாக கர்த்தர் தருகிறபடியினால், என் வார்த்தைகளில் ஒன்றாகலே நீ தாமதிப்பது இல்லை என்று சொல்லுகிறபடியினால், நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை இந்த நாட்களில் உங்களுக்கு இடத்திலே வாழ்க்கையில் நான் நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம்.
லூக்கா 1:45 நம்ம வாசிக்கும் போது மரியாளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது, கர்த்தராலே மரியாளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். என்ன வார்த்தை 20வது ஆண்டிலே நிறைவேறவில்லையோ, நிறைவேற்றப்படாமல் இருந்ததோ, ஏன், எதற்கு, எப்படி என்கிற கேள்வியோடு இருந்தீங்களோ, அந்த வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும். காரணம், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அதுதான் சொல்கிறார். அப்படியெல்லாம் செவி கொடுக்கிற ஆண்டவர் இனி என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை என்று சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் வாசிக்கும் போது ஏசாயா புஸ்தகம் 62வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கப்படும். அப்படினால இந்த வசனத்தின் அனுபவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கடந்த வருஷத்தின் அனுபவத்தில் குடும்பத்தின் மக்களால், சொந்த ஜனங்களால், உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் கைவிடப்பட்டவர்களைப் போல, ஒதுக்கப்பட்டவர்களைப் போல, துரத்தப்பட்டவர்கள் போல உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும். நீங்கள் ஓட ஓட அவங்க துரத்தியிருப்பாங்க. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி என்கிற நிலைமையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுவதில்லை. ஹல்லேலூயா. காரணம், அவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதமான நன்மை இருக்கிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களில் உன்னை சேர்த்துக்கொள்வேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்னு சொல்லுகிறார். அப்படியால 20 கடந்த வருஷத்தில் ஆண்டவர் கைவிட்டது போல, ஆண்டவர் மறந்து விட்டது போல, ஆவியானவருடைய பிரசன்னம் விலகிவிட்டது போல நீங்கள் உணர்ந்திருக்க சமயங்கள் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினாலே நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுவது இல்லை. அந்த வார்த்தைக்கு இடமே இல்லை. அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். எரேமியா புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஜனங்கள் சொன்னாங்க, சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க, வேலை ஸ்தலத்தில் சொன்னாங்க, உனக்கு யார் இருக்கிறா, உன்னை என்ன பண்ணலான்னு கேட்கறதுக்கு யார் இருக்கிறா, சாரி பாராட்டு செய்யணும்னு சொன்னாங்க. அதே அனுபவத்தில் என் கண்ணு வந்தீங்களா? இனி அந்த காரியம் நடக்காது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் பதில் செய்கிற தேவனாக, நீதி செய்கிற தேவனாக அவர் நமக்கு இருக்கிறார். இந்த வருஷத்தில் இதுவரை இல்லாத ஒரு அற்புதமான மாற்றத்தை, அதிசயமான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் காணப்போகிறீர்கள். அதை தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் எரேமியா 31:20 சொல்லப்பட்டிருக்கிறது, எபிராயிமை நினைத்து கொண்டே இருக்கிறேன், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. எபிராயிமை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். அப்படின்னா கர்த்தர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய காரியம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய பாடுகள் நிமித்தம் என் உள்ளம் கொதிக்கிறது என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அந்த தேவன் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறபடினால், அவர் உங்களிடத்தில் அன்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடினால் அவர் சொல்கிறார், இனி நீ கைவிடப்படுவதில்லை. அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். அதே போல் 3வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்கும் போது, செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுவரைக்கும் சத்துரு உங்களை ஓட ஓட விரட்டியிருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நீங்கள் ஒளிஞ்சிருப்பீங்க. ஐயோ இவங்க வராங்களே, என்ன நடக்குமோ, என்ன பேசுவாங்களோ, அப்படி ஒளிஞ்சிருப்பீங்க. அப்படி உங்கள் பதற்றம் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய். காரணம், உன் சத்துருக்களை கர்த்தர் விலக்கினார் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தையாக, நம்மை திடப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கு என்பதை மறந்து போக வேண்டாம். எரேமியா 15:11 வாசிக்கிறோம், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னாரே. அந்த ஆண்டவர் சகாயம் செய்யும் கேடமாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் தான் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். கடந்த ஆண்டில் எதெல்லாம் நமக்கு திகைப்பாய் தெரிந்ததோ எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை நாம் காணப்போகிறோம். அதைத்தான் வாசிக்கிறோம். எந்த ஜனத்துக்கு பயந்தீங்களோ, எந்த ஜனத்துக்கு ஒதுங்கினீங்களோ, இனி அந்த பயப்படுற நிலைமை வரவே வராது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது,
எரேமியா 39:17 நீ பயப்படுகிற மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை, நான் உன்னை விடுவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. அப்படியானால் இதுவரைக்கும் உங்களை பயப்படுத்தின மனுஷர்கள் இனி உங்களை பயன்படுத்த முடியாது. இதுவரை அமைதலாக இருந்த கர்த்தர் இனி அவர் அமைதலாக இருக்க போவதில்லை. காரணம், உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதே வார்த்தையின்படியாக அந்த சத்துருக்கள் நமக்கு வேதனை கொடுத்து கொண்ட அந்த மக்கள் நம்மை விட்டு விலகி போகும்படி, நம்மை விட்டு மாறி போகும்படியான காரியத்தை கர்த்தர் செய்வார். நாகும் 1:12 வாசிக்கும் போது, நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கடந்த வருஷத்தில் ஆண்டவர் அறிந்து, ஆண்டவர் தெரிந்து, ஆண்டவர் அனுமதித்து சில சிறுமையின் அனுபவங்கள் வாழ்க்கை வந்தது. சில கடினமான பாதைகளை நீங்கள் கடந்து வந்தீர்கள். சில காரணமில்லாத காயங்களை நீங்கள் தாங்கி வந்தீர்கள். காரணம் என்ன? நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படினால தேவனுடைய அனுமதியின்படி அந்த காரியம் நடந்திருக்கு. அதே கர்த்தர் சொல்கிறாரு, இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இனி அந்த சிறுமையின் அனுபவம் வாழ்க்கையில் வராது. காரணம், நான் உனக்கு பதில் கொடுக்கிற தேவனாக, உன்னுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக நான் இருக்கிறேன். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறதே. அதில் நான் பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஏன் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? கர்த்தர் எங்கே போனார்? உபவாசித்து ஜெபிக்கிறோம், கூடி ஜெபிக்கிறோம், தனித்து ஜெபிக்கிறோம், மண்டாடி ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தானே. பின் ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? இப்படி பல கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கிறது அல்லவா? கர்த்தரை அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இனி அந்த பிரச்சனை, அந்த நெருக்கடி வரப்போவதில்லை. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 62:8 நாம் வாசிக்கிறோம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். நன்றாய் கவனிங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உங்களுடைய பிரயாசத்தை சத்துருக்கள் சாப்பிட்ருப்பாங்க, மற்றவங்க சாப்பிட்ருப்பாங்க. நான் பிரயாசப்பட்டேன், பலன் இல்லாமல் போச்சுதே, நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், யாரோ ஒருவர் நல்ல பேர் வாங்கிட்டாங்களே, இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இனி அது நடக்காது. இனி அதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். காரணம், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்பது தான் ஆண்டவருடைய வார்த்தை. 128 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படியானால் நீங்கள் எடுத்த பிரயாசத்திற்கு உங்களுக்கு தான் பலன். அதைத்தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஏசாயா 58:8 நாம் வாசிக்கிறோம், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த ஆசீர்வாதமான அனுபவத்தை இந்த நாட்களில் நீங்கள் காண்பீர்கள். அதில் தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். 4 அனுபவங்களை நாம் பார்த்தோம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. 2வது சொல்கிறார், நீ இனி கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுவது இல்லை. 3வது சொல்லுகிறார், சத்துருக்களில் நான் விலக்கி விட்டேன், ஆகினாலே இனி தீங்கை காணாதிருப்பாய். கடைசியாக சொல்லுகிறார், இனி உன் பிரயாசத்தின் பலன் உனக்கு தான். கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. விசுவாசத்தோடு வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் 20 ஆண்டில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் கேள்வியோடு இருந்தார்களோ அவை எல்லாவற்றுமா பதிலாக தேவன் சொல்கிறேன், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இந்த வார்த்தையை நிறைவேற்றி தாரும். இந்த வருஷத்திலிருந்து ஒரு புதிய ஆசீர்வாத நன்மை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.